இருக்கிறதுலயே மிக குறுகிய நதி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எங்க இருக்கு? என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பொதுவாவே நம்ம எல்லாருமே பெரிய கடல், பெரிய ஏரி, பெரிய குளம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த அளவுக்கு குறுகிய நதியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்படவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு சீனாவில் இருக்கிற மங்கோலியா அப்படின்ற ஒரு பகுதியில தாங்க இந்த நதி வந்து அமைஞ்சிருக்கு. அது குறுகிய நதி மட்டும் இல்லாம அதோட நீளமும், அகலமும் நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அதோட அகலம் வந்து வெறும் 4 சென்டிமீட்டர் தான். அது மட்டும் இல்லாம அது வந்து 17 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே அந்த குறுகிய நதி வந்து அவ்வளோ பிடிக்குமா. அந்த குறுகிய நதி வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன பயன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விலங்குகளுக்கு வந்து தண்ணி இல்லாம எந்த விலங்குகளுமே வந்து கஷ்டப்படுறது இல்ல. இதே மத்த இடமா இருந்தா விலங்குகள் எல்லாமே தண்ணி இல்லாம நிறைய இடத்துக்கு காட்டுக்கெல்லாம் தேடி போகும். ஆனா இந்த நதியில வந்து தண்ணி இருக்கிறனால விலங்குகளுக்கு வந்து கஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாங்க விவசாயம் பண்றோம் அப்படின்னா, நாங்க விவசாயத்துக்கான தண்ணிய வந்து இந்த நதியிலேயே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த நதிய பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும். இத சுத்தி வந்து புல்வெளி மயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குறுகிய நதிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.